சுப்மன் கில் பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்டின்னா, சுப்மன் கில் அவர்கள் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு இந்தியன் டீம அப்டின்னு. எஸ் ஆஃப் கோர்ஸ் அவருடைய ஸ்டாட்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நெறைய இத பிரேக் பண்ணியிருக்காரு. இந்தியன், ஏசியன் அது இதுன்னு எல்லா ரெக்கார்டையும் போட்டு பிரேக் பண்ணியிருக்காரு இந்த டபுள் செஞ்சுரி மூலமா. அதே சமயத்துல அவருடைய இந்த நாக்ல நம்ம பார்க்க வேண்டிய இந்த ஸ்டாட்ஸ்ங்கிறத தாண்டி 2 விஷயம். ஒண்ணு நான் சொன்ன இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஆனது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, அவருடைய இந்த மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் அவர் எப்படி ரொம்ப கூல் அண்ட் காமா வச்சிருக்காரு. T20யும் ஆடுறாரு, ODIயும் ஆடுறாரு. இந்த ஆல் 3 ஃபார்மட் பிளேயர்ஸா நம்ம இந்தியன் டீம் கிடைக்கிற வரப்பிரசாதங்களில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இவர்ன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த மைண்ட் செட். ஒரு செஷன் முடிஞ்சு வெளியே போகும்போது இருக்கிற மைண்ட் செட். அந்த செஷன் முடிஞ்சு அடுத்த செஷனுக்கு என்ட்ரி போடும்போது வர அந்த வாக்கு, அந்த காம்னஸ் எல்லாத்தையும் அழகா பார்த்து ஓகே ரைட் எடுத்துக்கலாம் ஓகே அப்படின்னு அந்த கூலா வர ஆட்டிடியூடு. செஞ்சுரி போட போகும்போது அவர் அடிக்கிற ஷாட்ஸும் சரி, டபுள் செஞ்சுரி போடும்போது அடிச்ச ஷாட்ஸும் சரி, எல்லா நேரங்கள்லயுமே அந்த ஒரு ரன்ஸ நோக்கி போற மைண்ட் செட் எல்லாம் விட்டுட்டு, கேப் இந்த பால் எங்க வருது? கேப்ல அடிக்கிறேன். இந்த பால் எங்க வருது? கேப்ல அடிக்கிறேன். சோ சிங்கிள்ஸ் அடிக்கிறது ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இருக்காரு. கேப்ஸ பார்த்து ஃபோர்ஸ் அடிக்கிறாரு. தேவையில்லாம லாஃப்டட் ஷாட்ஸ்லாம் மேல வந்துட்டு ஏர்ல போறது கிடையாது. இவருடைய லாஃப்டட் ஷாட்ஸ் கணக்குப்படி பேசும்போது தான் இவருடைய சிக்ஸஸ் ஒரு 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த இதுல 30 4 தாண்டி 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஆனா அவர் எத்தனை மினிட்ஸ் நின்னாருன்றத நீங்க பாருங்க. 500 நிமிடங்கள் நின்றுக்கிறாரு. ஃபேஸ் பண்ண பால் 387, அடிச்ச ரன்ஸ் 269 அட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 70. இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்க்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்னே நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப நான் இதுல இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு விஷயம் சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, இவருடைய பிளேயிங் ஸ்டைல வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல நம்ம ஒரு கவனிக்கணும். என்னன்னா, ஸ்டார்ட்டிங் முதல் செஞ்சுரி போடும்போது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது. டபுள் செஞ்சுரிக்கு வரும்போது, அதாவது 101ல இருந்து 200 ரன்ஸ்க்குள்ள இந்த ஸ்ட்ரைக் ரேட். 200 அண்ட் 250க்குள்ள இந்த ஸ்ட்ரைக் ரேட். 250 தாண்டுனதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரைக் ரேட் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பால் ஃபிளாட்டா இருக்கும்போது இந்த டே 2 உடைய செகண்ட் செஷன்ல நல்லாவே வந்து ஃப்ரீ ஃப்ளோவா பால்ஸ் இது அவங்களும் ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க ஃபீல்ட. டர்ன் இல்ல எதுவுமே இல்ல தெரிஞ்சு போச்சு. ரன்ஸ கண்டெயின் பண்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ கேப்ஸ பார்த்து பவுண்டரிஸ் அடிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லா ஆடினாரு. ஆனா இன்னொன்னு அவருடைய அந்த 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 ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, ஒரு புஜாரா இல்ல. ஒரு ரஹானே இல்ல. இவங்க 2 பேரும் இல்லாத இந்த ஒரு டெஸ்ட் டீம்ல ரிதிமன் சஹாய்ல இவங்கலாம் வந்து ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் மேட்ச பொறுமையா பார்த்து அழகா அவசர அவசரமா ஆடாத பேட்ஸ்மேனா நம்ம டீம்ல இருந்தவங்க. ஆனா அதுல ரொம்ப பெரிய சக்சஸ பார்த்தது சேத்தேஸ்வர் புஜாரான்னு சொல்லலாம். அந்த மாரி இந்த நம்பர் 4 ஸ்லாட்ல இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விராட் கோலியோட இந்த ஸ்லாட்ல விராட் கோலி மாதிரியும் ஆடுறாரு, புஜாரா மாதிரியும் ஆடுறாரு. 2த்தையும் மிக்ஸ் பண்றாரு. 2 பேர் மாதிரியுமே நேரத்துக்கு ஏத்த மாரி மாத்தி ஆடுறாரு. அந்த ஃபிளிக் வந்துட்டு ஆடுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் டிரைவ்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், ஸ்கொயர் கட்டு, கவர் டிரைவு, பின்னாடி வந்துட்டு லெக் சைட்ல வந்துட்டு ஃபைன் லெக்ல அடிச்சு தட்டி விடுறது, ஸ்வீப் ஷாட்டு, புல் ஷாட்டு அப்படின்னு எல்லா ஷாட்ஸையுமே ப்ராப்பரா அழகா ரிவர்ஸ் ஸ்வீப்ன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஆனா இந்த மிக்ஸ் ஆஃப் விராட் கோலி அண்ட் சத்தேஸ்வர் புஜாரா தான் நான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறேன். பிகாஸ் இந்த டீம்ல நீங்க அடுத்து இந்த மாதிரி டெஸ்ட் கேம் எடுத்துட்டு போறதுக்கு பிளேயர் யாரா வருவான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆடினதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கையில நிறைய எடுத்திருக்கிறாரு. ஒரு லாங்கா நான் ஒரு கேப்டன் வேணும்டான்னு பிசிசிஐ தேடின இடத்துல 10 வருஷம் நீ கேப்டனா கூட வச்சுக்க நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல இன்னைக்கு அவர் இறங்கி இருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங்க இங்கிலாந்துல போய் ஆடும்போது யாருதான் பாராட்ட முடியாது. சோ அவருடைய மைண்ட் செட் இப்போத்துக்கு கேப்டன்சி நான் பொறுப்பா ஆடணும், பொறுமையா ஆடணும் அப்படின்றதுலதான் மெயினா இருக்குது. அவசர அவசரமா வந்தோமா ஒரு செஞ்சுரிய போட்டோமா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு போல இப்ப. இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைய தலையில எடுத்துக்கிறாரு. நிறைய வருஷங்கள் இன்னும் கேப்டன்சியை மைண்ட்ல வச்சு ஆடுறாரு. இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்னோட இந்த நியூ எரா ஆஃப் கிரிக்கெட்டை இந்தியாவுக்கு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு. அதோட சேர்த்து நம்ம இப்போ அவருடைய அந்த ஸ்டாட்ஸ் பார்த்துருவோம். சோ சுப்மன் கில் அவர்கள் எடுத்த இந்த ஸ்டாட்ஸ்ல என்னென்னலாம் பாத்தீங்க அப்படின்னா, ஹையஸ்ட் ஸ்கோர் பை அன் இந்தியன் கேப்டன் இன் டெஸ்ட். ஒரு இந்தியன் கேப்டன் டெஸ்ட்லயே அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான். அதே நேரத்துல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் கேப்டன்லாம் விட்டுருங்க, எனி இந்தியன் பேட்ஸ்மேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவுட் சைட் ஏஷியால அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான். ட்ரிபிள் செஞ்சுரியை நோக்கி கிட்ட போயிட்டு இருந்தாரு. கருண் நாயர் அடிச்ச ட்ரிபிள் செஞ்சுரி இந்தியால சென்னையில. பட் இவர் ட்ரிபிள் செஞ்சுரி கிட்ட போயிட்டு இருந்தாரு. 269 அடிச்சிருக்காரு. இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் பை அன் இந்தியன் இன் டெஸ்ட் கிரிக்கெட்
அவுட் சைட் ஏஷியா. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த செனா கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரிலாம் போய் அடிக்கிறதோ, வெஸ்ட் இண்டீஸ்ல அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அவர் போட்டு கொடுத்துருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து இந்த இந்தியன் கேப்டன் டெஸ்ட்ல அடிச்சதை தாண்டினாரு, இந்தியன் பேட்டர் அவுட் சைட் ஏஷியாவை தாண்டினார், ரைட், ஓகே. சச்சின் டெண்டுல்கருடைய 2004ல அவர் சிட்னி கிரவுண்ட்ல அடிச்ச 240 தாண்டினார், எல்லாம் ரைட்டு. பட் ஆனா இது வந்து ஒரு தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் பை அன் இந்தியன் பேட்டர் இன் அவே டெஸ்ட். செனா கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது, நம்ம அவே டெஸ்ட்லயே இந்தியாவை தாண்டி வெளியே அடிச்ச ஸ்கோர்ஸ்லயே வந்துட்டு இவர் அடிச்சது. ஏன்னா வந்து வீரேந்தர் சேவாக் அடிச்ச அந்த ட்ரிபிள் செஞ்சுரிஸ்லயே ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி முல்தான்ல பாகிஸ்தான்ல அடிச்சாரு 309. அந்த 309 ராகுல் டிராவிட் வந்துட்டு ராவல்பிண்டில 270 அடிச்சாரு. அது ரெண்டுக்கு அடுத்து அவுட் சைடு இந்தியால ஹையஸ்ட் ஸ்கோர் லிஸ்ட்ல 3வது இடத்துல இன்னைக்கு அவர் வந்து நின்றுக்கிறார். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னொன்னு டபுள் ஹண்ட்ரட்ஸ் மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல இங்கிலாந்துல இதுக்கு முன்னாடி அடிச்ச 2 இந்தியன்ஸ்ல இவர் வந்து சேர்ந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் வந்துட்டு டபுள் செஞ்சுரி போட்டாரு 217 ஓவல்ல 2002ல. சுனில் கவாஸ்கர் 1979ல 221 அடிச்சாரு. அது ரெண்டையும் இன்னைக்கு சர்பாஸ் பண்ணி இங்கிலாந்துல டபுள் 100 அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோர்ல இன்னைக்கு நிக்கிற ஒரு இந்தியனா இன்னைக்கு அவர் வந்து நிக்கிறாரு. ஓவரால்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு டெஸ்ட் ஸ்கோர்ஸ்ல ஹையஸ்டா அடிச்ச அந்த சேவாகுடைய 3 ட்ரிபிள் செஞ்சுரி, அப்புறம் நம்ம கருண் நாயருடைய ட்ரிபிள் செஞ்சுரி, இதெல்லாம் தாண்டி இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7வது இடத்துல இவர் வந்து நின்றுக்கிறாரு. இன்னொன்னு கண்ட்ரோல் பெர்சன்டேஜ்ன்றது இருக்கு இல்லையா, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க எத்தனை ஷாட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல ஆடி இருக்கீங்க, அது டிஃபென்ஸா இருக்கட்டும், சிங்கிள் கடிச்சதாகட்டும், இல்ல சிக்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த ஷாட் உங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்குதுன்றத பார்க்கும்போது 93.28% கண்ட்ரோல் இருந்திருக்காருன்றது சும்மா கிடையாது. 10 பால்ல 9 பால் கண்ட்ரோல்னு சொன்னாலே உங்களுக்கு வெறித்தனமா இருக்குதா? அப்ப அதுல 100 பால்ல 90 பால் நீங்க யோசிச்சு பாருங்க. 100 பால் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுல 90 பால் 93 பால் நான் வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஃபிளாட் பிட்ச் தான். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இங்கிலாந்துல நீங்க ஆடுறீங்க. கேப்டன்சியும் உங்ககிட்ட குடுத்துருக்காங்க. நம்பர் 4 விராட் கோலி பொசிஷனை வாங்கியிருக்கிறீங்க. ஒரு நியூ எரா ஸ்டார்ட் ஆகுது. சீனியர் பிளேயர்ஸ் இல்ல. இப்படின்ற சிச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கிரிட்டும், டிட்டர்மினேஷனும், மைண்ட்ல அந்த பேஷன்ஸும், காம்னஸும் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியும். ஸோ அதை வந்து இவரு ஆடி இருந்திருக்காரு. 2 விசிட்டிங் பேட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி எக்பாஸ்டன்ல வந்துட்டு இங்கிலாந்துல டபுள் செஞ்சுரி போட்டிருக்கிறாங்க கில்லுக்கு முன்னாடி. அது யாரு அப்படின்னா கிரேம் ஸ்மித் 2003ல 277 ரன்கள் அடிச்சாரு. அப்புறம் ஜாகிர் அப்பாஸ் அவர்கள் 274 அடிச்சாரு 1971ல. அது 2 தாண்டி இன்னைக்கு நீ டபுள் செஞ்சுரி போட்ட எக்பாஸ்டன்ல யாரு அப்படின்னா 3வதா வந்து இன்னைக்கு இவர் நிக்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். கில் உட்பட வந்துட்டு முதல் 2 டெஸ்ட் மேட்ச்லயே கேப்டனான முதல் 2 டெஸ்ட் மேட்ச்லயே செஞ்சுரி போட்ட லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 பேட்ஸ்மேன் அடிச்சிருந்தாங்க, 7 பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காங்க. அதுல விஜய் ஹசாரே, சுனில் கவாஸ்கர், விராட் கோலி இவங்க எல்லாம் கேப்டன்சி வந்த உடனே முதல் 2 மேட்ச்மே செஞ்சுரியை பேக் டு பேக் போட்டவங்க. ஜாக்கி மெக்லு, அலஸ்டர் குக், ஸ்டீவன் ஸ்மித் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் போகுது. இதுல இன்னைக்கு வந்துட்டு இங்கிலாந்து அவர்கள் சுப்மன் கில் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி லிஸ்ட்ல போயிட்டே இருக்கக்கூடிய இவருடைய இந்த இதுல 200+ பார்ட்னர்ஷிப் ரவீந்திர ஜடேஜாவோட 6வது விக்கெட்டுக்காக போட்டாரு பாத்தீங்களா, அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். இதுக்கு முன்னாடி ஆடம் கில்கிறிஸ்ட் அவர்கள் இந்த மாதிரி வந்துட்டு இந்த நம்பர் 6 விக்கெட் பார்ட்னர்ஷிப்காக 6 முறை வந்து டபுள் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு. வால்டிங் அவர்கள் 5 முறை, MS தோனி 4 முறை வந்து இந்த மாதிரி 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல 200 ரன்களுக்கு மேல அடிச்சிருந்திருக்காங்க. அது 6th விக்கெட் ஆர் 6th விக்கெட் கீழே வரக்கூடிய பார்ட்னர்ஷிப்ல. சோ அதுல வந்து இன்னைக்கு ஜடேஜா இது வந்து 2 முறை அதுல வந்து ஒன்னா சேர்ந்திருக்கிறாரு அப்படின்றதும் வந்துட்டு ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். சோ இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண சுப்மன் கில் இன்னும் தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியாவுக்காக வெறித்தனமான நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்டாட்ஸ்ல அடிச்சு நகர்த்த போறாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நியூ எரா ஆஃப் கிரிக்கெட்டை எப்படி சுப்மன் கில் எடுத்துட்டு போறாரு.